ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லோட் ஸ்டிச் பா ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பா ஷேப்பில் பைப்பிங் த்ரெட்டை 3ஆக கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். பிகினர்ஸ் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் லைன்ஸ் வரைஞ்சி வச்சுக்கோங்க. பா ஷேப்பில் அந்த லைன்ஸ்குள்ளேயே நம்ம லோட் ஸ்டிச் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வெளியில் இருக்கிற கார்னருக்கு கொஞ்சம் கீழே இருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து ஆரம்பிக்கலாம். அந்த லைனுக்கு மேலேயே கொடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு செயின் எடுத்து கீழே ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் அந்த த்ரெட்டை மேலே கொண்டு போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர வரைக்கும் இதை மாதிரி கண்டினியூ பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துருச்சு. இந்த ப்ராசஸை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். சேம் லோட் ஸ்டிச் தான், அதுக்குள்ளே பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அகெயின் த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் குட்டி லாக் ஸ்டிச். மேலே எடுக்கிற த்ரெட்டுக்கு மேலே குட்டி லாக் வரும். அதே மாதிரி கீழே எடுக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் வரும். இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகணும். பிகினர்ஸ் லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டு லோட் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அந்த லைன்ஸ்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று கீழேன்ற மாதிரி வராது, ஒரே ஈவனாக வந்துடும் ஸ்டிச்சஸ்ஸு. இதே மெத்தடில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. எட்ஜஸ்க்கு வரும்போது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போது எட்ஜஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த எட்ஜஸ் கார்னரில் நல்லா ஷார்ப்பாக கொண்டுட்டு வரணும். அந்த பா ஷேப் நல்லா வரணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு ஷார்ட்டாக அந்த பா ஷேப்புக்குள்ளே அந்த லைன்ஸ் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த வரைஞ்சதுக்குள்ளேயே போட்டுட்டு வரணும். இப்போ இதே மாதிரி ஸ்லாண்டிங்காகவே சென்டர், அதாவது பாவோட சென்டர் வரைக்கும் ஸ்லாண்டிங்காகவே போயிட்டுருக்கணும். அந்த பாவோட சென்டர் வரைக்கும் டைரக்ஷன் மாறாமல் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே டைரக்ஷனில் கொண்டுட்டு போகணும். பாவோட சென்டர் வரைக்கும் ஸ்லாண்டிங்காக அதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே போகணும். இப்போது பா ஷேப்போட சென்டருக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண டைரக்ஷனில் இருந்து ஸ்லைட்டாக அப்படியே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படின்னா, பாவோட சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் அப்படியே டைரக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் நான் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் டைரக்ஷன்லேயே போகணும். இந்த சென்டர் பிளேஸில் இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டுட்டு அகெயின் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையாது. மேலே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே நீடில் கொண்டு போய் ஃபினிஷிங் மேலே இன்னொரு எண்டான பாலை முடிகிற மாதிரி வரும். பா ஷேப் மிடில்லேருந்து நம்ம டைரெக்ஷன் மாற்றிருக்கோம் இல்லையா, அதே டைரெக்ஷனில் இனி பா ஷேப் எண்டு வரைக்கும் அந்த ஸ்லாண்டிங்காகவே கொண்டுட்டு போகணும். அந்த கார்னர்ஸில் நல்லா வந்து பைப்பிங் த்ரெட்டை நல்லா ஜிக்ஸாக் போட்டு நல்லா வச்சுருந்திங்கன்னா பிசுறு தெரியாமல் இருக்கும் நமக்கு சில்க் த்ரெட்டில் போடுறப்போ. இதே ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக இதே ப்ராசஸ் போயிட்டுருக்கும். நம்ம வரைஞ்ச லைன்ஸ்குள்ளேயே அழகாக போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ரொம்ப நீட் லுக் வரும். நான் பைப்பிங் த்ரெட் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து இன்னும் எம்போஸ்டாக கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு கூட எம்போஸ்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு மேலே எம்போஸ்டாக தெரியறதுக்கு சில்க் த்ரெட் கொடுத்து லோட் ஸ்டிச் போட்டிங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இப்போது ஸ்டிச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். எந்த மாதிரி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளேயே லோட் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக பாக்ஸ் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் சுற்றி அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டாலும் ஓகே தான். நான் வந்து இங்கே பீட்ஸை வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த நெக் டிசைன் நான் வந்து மினியேச்சர் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் நெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, அதாவது ப்ளவுஸோட நெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக வரும். இந்த டிசைன் நம்ம வந்து சின்னதாக செய்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியும். ப்ளவுஸில் நெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தது லோட் ஸ்டிச், எம்போஸ்டு லோட் ஸ்டிச் பா ஷேப்பில் எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.